நம்ம சிவாரம் டிவியில் இன்னைக்கு வந்து நம்ம கோத்தகிரி பகுதியில் அரவினோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இங்கே வந்து ஜக்கத்தம்மன் மாரியம்மன் கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலைட் பேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கரி இருக்கு. இங்கே வந்து ஊட்டி வரிக்கு இவங்களே தயாரித்து விற்பனையும் செய்கிறாங்க. அதே சமயம் எப்படி வந்து ஊட்டி வரிக்கு தயாரித்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நீங்கள் வந்து ஒரு சின்ன பேக்கரி வச்சிருக்கக்கூடிய ஒருத்தங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த கோத்தகிரி பகுதியில் இந்த பேக்கரியை தாண்டி தான் நீங்கள் போகணும். இங்கே வந்து நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது சம்பந்தமான ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க. உள்ள வாங்க, கிளியராக நம்ம பார்க்கலாம். என்னோட பேர் வந்து ஜெகநாதன் சார். நான் வந்து பேக்கரியில் வந்து மாஸ்டராக இருக்கேன். ஒரு 25 வருஷமாக வேலை செய்கிறேன். ஸோ வந்து இங்கே வரிக்கி பிஸ்கெட்டு தயார் பண்ணுறோம். ஓகே, எல்லா பொருளும் தயார் பண்ணுவோம். ஆனால் இப்போ தற்சமயத்துக்கு வந்து வரிக்கி பிஸ்கெட் மட்டும் தயார் பண்ணுறோம். மார்னிங் வந்து சுடுதண்ணி எடுத்துக்குவோம். சுடுதண்ணி, ஆயிலு, டால்டா இதெல்லாம் சூடு பண்ணி மிக்சிங் வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து மிஷினில் சுகரு, சால்ட்டு இதெல்லாம் போட்டு மிஷினில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சிங் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து மாவு அதில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து அந்த டேஸ்ட் அதில் ஊற்றுவோம். மாவுக்கு அளவான டேஸ்ட்டு அதெல்லாம் மிக்சிங் அடிச்சோம்னா அதுக்கப்புறம் ஒரு கோலி மாதிரி உருண்டை பண்ணி டேபிளில் வச்சுருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து டேபிள்லேருந்து இந்த மாதிரி அகலமாக பரத்துவோம். அகலமாக பரத்தும் போது பரத்திட்டு நல்லா வீசி கையில் வந்து விசிறி அதில் வந்து உள்ள டேஸ்ட்டு ஒரு 1.5 லிட்ரு டால்டா, ராகா கோல்டு ஆயில் இது ரெண்டும் மிக்சிங் ஆன டேஸ்ட் வந்து அதில் உள்ள கலந்து அதுக்கு தேவையான மாவு, சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நார்மல் வரிக்கி. அதுக்கப்புறம் வந்து மசாலா வரிக்கைக்கு தனியாக வந்து அதுக்கு என்னென்ன ஸ்டெப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? மசாலா வரிக்கைக்கு வந்து அந்த மிக்சிங் பண்ணும்போது அதே மிக்சிங் மாவில் மசாலா, குருமிளகு தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பெப்பர் தூள், அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, வேற சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஓவனுக்குள்ளே ஆயில் மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுருவோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை மேக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இதை மாதிரி நல்லா அகலப்படுத்தி அதில் வந்து உள்ள மாவு இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த 1.5 லிட்ரு ஆயிலு டால்டா மிக்சிங் கலந்தது உள்ள டேஸ்ட் கொடுத்துட்டு மடக்கி ஒரு தட்டில் இது வச்சிருவோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து அதை ஒரு அகலமாக பரத்தி மறுபடியும் இதை கட் பண்ணி நீட்டமாக கட் பண்ணிட்டு அதை வந்து மடக்கி அப்படியே உருண்டையாக பிடிச்சி வச்சுக்குவோம். ஓகே, அந்த சைஸ் வந்து எப்படிங்க? ஒரே சைஸாக இருக்குமா? எப்படி? ஒரே சைஸாக தான் இது இருக்கு. இந்த சைஸ் வந்து இது வந்து ஒரு சைஸ் வந்து 24 கிராம் வரைக்கும் வரும். 24 கிராம் வரைக்கும். ஓகே, இப்போ வரிக்கு தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் கால அவகாசம் எடுத்துக்குவீங்க? இப்போ காலையில் வந்து நாங்கள் ஆரம்பித்தோம்னா மத்தியானம் வரைக்கும் இது போட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஆகும். அதுக்கப்புறம் 2 மணிக்கு மேலே நல்லா ரைசிங் பண்ணி பொங்க வச்சு அதுக்கப்புறம் வந்து ஓவனில் ஏற்றுவோம். ஓவனில் வந்து எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்க? ஓவனில் வந்து 35 நிமிஷம் ஆஃப் ஆயிலுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 35 நிமிஷம் ரோஸ்ட். அது வந்து பண்ணிவிட்டு ஒரு 2 hour 3 hours நல்லா சூடு ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஏற்றணும். இது ஃபுல் பாயில் ஆகிறது. ஃபுல் பாயில் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். அவ்வளோ நேரம் ஆகும் சார். என் பேர் வைத்தீஸ்வரன். நானும் என்னோட நண்பர் சரவணன் சொல்லிட்டு 2 பேரும் வேறு ஃபீல்டில் இருந்தோம். நான் மஷ்ரூம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அவர் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நாங்கள் 2 பேரும் சும்மா ஒரு இதில் வந்து சரி ஊட்டி பேக்கரி கஸ்டமர்ஸ்லாம் வர்றாங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஆரம்பித்தோம். சும்மா விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பித்தோம். லாஸ்ட்டு இப்போ 2வது வருஷம் வந்துருச்சு. இப்போ நல்லா போயிட்டுருக்குங்க. இப்போ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்ளை இருக்குது. சென்னையில் ஒரு காலேஜுக்கு போகுது. அப்புறம் அது போக ஊட்டியில் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி, நிறைய இடத்துக்கு போதும். சேலம், ஈரோடு, மேட்டூர், பெங்களூர் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு நம்ம சரக்கு. கஸ்டமர் வாங்குறவங்க திருப்பி நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நாங்களும் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நல்லா போயிட்டுருக்குங்க சார். கோத்தகிரி அரவேணுன்ற இடத்துலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் சக்கத்தா மாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில் பக்கத்துலேயே எலைட் பேக்கர்ஸ்ன்றது நம்மளோட கடை பேருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டு, கேக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. நம்ம என்னென்னா கஸ்டமர்ஸுக்கு இதுவே எங்களால் தர முடியறதில்ல. ப்ரெட்டெல்லாம் கேட்குறாங்க, ப்ரெட்டு பன்னு இருக்கான்லாம் கேட்குறாங்க. நாங்கள் ஆரம்பிக்கும் போது சும்மா நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் வந்து லாங் டைமாக அதை எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப லாங்கெலாம் எடுத்துகிட்டு போனோம்னா இந்த கேக் ஐட்டம், ப்ரெட் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இந்த ஊட்டி வரிக்கின்றதை எடுத்துகிட்டு போகலாம். என்ன தான் மேட்டுப்பாளையத்துலலாம் வரிக்கி பண்ணாலும் அது நீலகிரியோட டேஸ்ட்டில் வராதுங்க. பியோர் வெஜிடேரியன் தான். இதில் எது நான் வெஜிடேரியனோ எக்கோ எதுவுமே கிடையாது. அதனால் நாங்கள் வந்து சரி இது இறங்கலான்னு ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது நார்மல் வரைக்கும் மட்டும் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சுகர் பேஷண்ட் அவங்களாம் வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு சுகர் லெஸ்ஸான வரைக்கும் வேணுங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே உட்காந்து நாங்கள்
திங்க் பண்ணி பார்த்துட்டு நானும் என்னோட பார்ட்னரும் சும்மா அப்படியே ஆரம்பித்தாங்க. சரி நாட்டு சக்கரையில் போட்டு பார்க்கலான்னு ஆரம்பித்தோம். அது எங்களுக்கு சக்ஸஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து கோதுமையில் கொண்டு வந்தோம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மைதானா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம அதுலேருந்து ஒரு மாற்றுக்கு வரணுன்னாக்க வீட்டில் கோதுமையில் கொண்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா இது கோதுமைங்க. இது கோதுமை. இது நார்மல் இதுங்க. இது வந்து நார்மல் மைதால பண்ணது. இதுல வந்து நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா இன்னும் பிளாக்கா இருக்கும். இது வந்து ப்ரௌன் சுகர்ல பண்ணது. நாட்டு சக்கரைங்க. இப்படி மாத்தி மாத்தி கொண்டு வந்தாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து இப்ப பிடிச்சிருச்சு. என்னன்னா இங்க போனா இந்த ஐட்டம் இருக்கும். ரெண்டாவது சக்கரை இல்லாதவங்க வேணும்னாக்க கோதுமை வாங்கிக்கலாம். சக்கரை பேஷண்டாக கோதுமை வாங்கிக்கலாம். ஸோ நாட்டு சக்கரை வேணுன்றவங்க அதை இது பண்ணிக்கலாம். ஏன்னா சுகரும் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க டாக்டர், மைதாவும் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அப்போ அதுக்கு ஒரு மாற்று வேணுன்றதுக்காக நாங்கள் இதை அப்படி பிளான் பண்ணி போயிட்டு இருக்குங்க சார். நம்ம பிஸ்கட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெரைட்டி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சால்ட் பிஸ்கட்டுங்க. ஓகே சார். இது வந்து ஸ்வீட் பிஸ்கட்டு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஹார்ட் ஷேப்பு. ஆமாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இது பீனட்டுங்க, வேர்க்கடலை கலந்துங்க. இந்த 3 ஐட்டத்தில் இருக்கும். ஓகே. இதெல்லாம் ரேட் வைஸ் என்ன ரேட்டு சார் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? சார் இருக்கிறதுல நம்ம தான் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் கம்மி ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் சார். ஏன்னா எங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்டில் அப்படியே கொடுத்துறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் சுகர்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா 200 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. 1 kg. ஓகே. சரி, இது 1/2 kg பேக். அதே மாதிரி கோதுமை பார்த்தீங்கன்னா 1/2 kg வந்து 130 rupees கொடுக்குறோம். நாட்டு சக்கரை 110 கொடுக்குறோம். அதாவது இதை விட 10 ரூபா தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ரீசனபிளா இருக்கும். மக்கள் வாங்குறவங்களுக்கும் அட இது இவ்வளவு ஆயிடுச்சா, நாட்டு சக்கரைன்றதுனால இவ்வளவு ரேட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே. அந்த மாதிரி ரேட்ல இங்க ஷாப்ல கொடுத்துட்டு இருக்கோம். கீழே போகும்போது கொஞ்சம் மக்களுக்கு மாறும்போது ஏன்னா டிரான்ஸ்போர்ட் அப்புறம் அங்க எடுத்துட்டு போற அலவன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அந்த கஸ்டமருக்கு மாறும். ஓகே. இங்க டைரக்டா வந்து வாங்குற கஸ்டமருக்கு மட்டும் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும். இந்தியாக்குள்ள மட்டும் தான் இம்போர்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாவே கொடுத்துட்டு இருக்கீங்க. எக்ஸ்போர்ட் எதுவும் இல்ல, வெளியே இன்னமும் போகல. ஏன்னா கொண்டு போனா நம்மளோட ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி இன்னும் ஜாஸ்தி வரும். இப்போ இருக்கிறதே ரிக்யூர்மெண்ட் நம்ம தமிழ்நாடுக்கே கரெக்டா இருக்கு. அப்ப இதை தாண்டி நம்ம கொண்டு போகணும்னா எங்களுக்கு சரக்கு ஐட்டம் பத்தாது. அஃபெக்ட் அதிகமா இருக்கு. இப்போ இருக்கிற ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. பிரான்ச் ஏதாவது இருக்குங்களா சார் உங்களுக்கு? இல்ல, இன்னும் ஆரம்பிக்கல. இது மட்டும் தான் இன்னும் ஆரம்பிக்கல. விரைவில் ஆரம்பிக்கிறதுக்கான அடுத்த கட்டம் ஓடிட்டு இருக்கு. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க சார். 9865 211 954. ஓகே. மிஸ்டர் சரவணன் எடுப்பாருங்க, அவரு நம்ம பார்ட்னர். ஓகே. இன்னொன்று வந்து என்னோட நம்பருங்க 9444 516661. அது வந்து என்னோட நம்பருங்க. உங்க நம்பர். 2 பேருக்கு யார் கான்டாக்ட் பண்ணாலும் ஐட்டம் வந்து சேர்ந்துடும். ஆர்டர்ஸ் ஏதாவது கொடுத்தாலும் பண்ணிடுவீங்களா சார்? கண்டிப்பா பண்ணிடுவோம். ஆர்டர்ஸ் வந்து நாங்க கொடுத்துட்டே இருக்கோம். எங்களால நாங்க எந்த கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்றதே இல்லை. ஓகே. ரீசனபிள் ரேட்ல அப்படி கொடுத்துட்டே இருக்கிறோம். டிரான்ஸ்போர்ட் அவங்க கொடுத்துக்கணுங்க. வரிக்கூட ஹோல்சேல் ரேட் இங்கே பண்ணிடணும். பேமெண்ட் அவங்க பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இங்கேருந்து சரக்கு அனுப்பிச்சுட்ருவோம். அடுத்த நாளே அனுப்பிச்சுட்ருவோம். ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் அனுப்பிச்சுட்ருவோம். ரவிச்சந்திரன். ஓகே. அரவேணும். கோத்தகிரி. நான் தோட்டத்து வேலை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே மத்தியானம் மேலே வந்து வரிக்கு எடுத்துட்டு மார்க்கெட்டு அது இதெல்லாம் சேல்ஸ்க்கு எடுத்து போய் வித்துட்டு வர்றேன். ஓகே. இப்போ வரிக்கு வந்து நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க? இங்கே ஹோல்சேல் வாங்குறோம். ஹோல்சேல் வாங்கிட்டு அங்கே ஒரு 20 ரூபா வச்சுட்டு கொடுத்துருவோம். ஓகே. ஹோல்சேல் வாங்கிட்டு நீங்க வித்துருவீங்க. வரிக்கு மட்டும் நீங்க வாங்கி வியாபாரம் பண்றீங்களா? வேற என்னென்ன நீங்க வாங்கி வியாபாரம் பண்றீங்க? கொஞ்சம் டீ தூள் கொஞ்சம் எடுக்கிறோம். மாவுக்கரை பாக்கெட்லேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு டீ தூள் 1/4 கிலோ பேக் பண்ணிட்டு கூலி அன்னாடி கூலி கொடுத்துட்டு வந்துடுவேன். ஓகே. எந்தெந்த ஏரியாவுக்கு நீங்க வியாபாரத்துக்கு போவீங்க? மேட்ஃபுல்லா காரமடை. கிராமத்து சைடெல்லாம் நிறைய போவீங்களா? கிராம சைடு கொஞ்சம் போயிட்டு இருக்குங்க. எப்படி எல்லாரும் வாங்குறாங்களா? கொஞ்சம் வாங்குறாங்க. போக போக நான் ஒரு அளவு எடுத்துட்டு பார்ட் டைம் மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க. நம்ம இன்னைக்கு வந்து எலைட் பேக்கர்ஸ்ல நம்ம எப்படி வந்து வரிக்கு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு அற்புதமான ஒரு தகவல் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இது போன்ற பல தகவல்களை நம்ம சேனல் வழியா நீங்க பெற தவறாதீங்க. அடுத்தடுத்த பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.